ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவா சரணம். நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஜூன் 12ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய பிரதோஷ நாள். நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பிரதோஷ நாட்கள்ல நீங்க ரொம்ப எளிமையான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விசேஷமான ஒரு பரிகாரத்தை செய்ய போறீங்க. இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில செஞ்சு முடிக்கிறது மூலியமா, அதாவது ஒரு டம்ளர் தண்ணீர்ல மட்டும் இதை போட்டு வீட்டுல வைக்கிறது மூலியமா ஒரே நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில கோடி செல்வம் வந்து சேரப்போகுது, தேடி வந்து சேரப்போகுதுங்க. இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்க செல்வத்தை தேடி ஓடிருப்பீங்க எத்தனையோ இடங்களுக்கு. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அந்த செல்வன்றது முழுவதுமாக கிடைச்சிருக்காது. நீங்களும் ஒவ்வொரு நாளுமே மனசுக்குள்ள வேதனைகளையும் கஷ்டங்களையும் பட்டிருப்பீங்க. ஆனா அந்த செல்வத்துக்கான அந்த ஒரு பிரச்சனைன்றதுக்கான தீர்வுன்றது உங்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் கிடைக்காம நீங்க தேடி அலையக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கும். ஆனா அது அனைத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடியதாகவும், அது அனைத்திலிருந்தும் உங்களுக்கான விடுபடக்கூடிய சக்தியை பெறுவதற்காகவும் ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரமா இருக்க போகுது. கட்டாயமா இந்த ஒரு விஷயத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில செஞ்சாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில் இவ்வளவு காலங்கள் நீங்கள் எதெல்லாம் வாழ்க்கையில மாற்றணும், மாற்றி அமைக்கணும்னு நினைச்சு ஆசைப்பட்டீங்களோ அது அனைத்தையும் உங்களுக்கான வாழ்க்கையினுடைய அந்த ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில உடனடியாக சந்திப்பீங்க. முன்னாடி நடந்த தவறுகள் எல்லாத்தையும் நீங்க இப்ப மாற்றி அமைச்சிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி எந்த விதத்திலையும் நீங்க பயப்பட வேண்டாம், எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் கவலைப்படவும் வேண்டாம். ஏன்னா உங்களுடைய அத்தனை கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமா இது அமையும். சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்யணும், என்ன செய்யணும்ன்ற கேள்வியெல்லாம் இருக்குல்ல, அது அனைத்திற்குமான தெளிவான பழக்கத்தை பார்ப்போமா? அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருக்கணும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். முதலாவது விஷயம், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை யார் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு டம்ளர் தண்ணியில யார் போடலாம் கேட்டீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் கூடிய சின்ன பிள்ளைகள், அப்படி இல்லாத பட்சத்துல இதை பெண்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். சரிங்களா? ஒண்ணு இதை நீங்க செய்யணும், அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் கூடிய சின்ன பசங்களை வச்சு இதை நீங்க செய்ய வைக்கலாம், தப்பே கிடையாது. இதுல பெருசாலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. உங்களுடைய வீட்டுல கண்டிப்பான முறையில நீங்க நிச்சயமா ஒரு டம்ளர் அப்படின்றதுல தண்ணீர் இருக்க போகுது. இதை நீங்க எப்படி செய்யணும் அப்படின்னா, நாளை தினம் காலையில பிரதோஷ நாள் ஆரம்பிக்கும். காலையில இருந்து இரவுக்குள்ள எப்ப வேணாலும் சரி, இந்த குறிப்பிட்ட நேரம்ன்றது தான் கிடையாதுங்க. நீங்க காலையில இரவுக்குள்ள எப்ப வேண்டுமானாலும் உங்களுடைய வீட்டுக்குள்ள சென்று உங்களுடைய வீட்டுல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்ய முடியும். இதை யார் செஞ்சாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை அனைத்தையுமே இது நடக்க வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. அதனால குழப்பங்கள் வேண்டாங்க. நீங்க முழு நம்பிக்கையோடு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. மிகப்பெரிய பலனை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, முதல் விஷயம் இதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லைங்க. உங்களுடைய வீட்டில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய சாதாரண ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. உங்களுடைய வீட்டில் செம்பு டம்ளர் இருந்துச்சு, செம்பு பாத்திரம் இருக்கு அப்படின்ற போது அந்த செம்புலான பாத்திரத்தில் இருக்கக்கூடிய டம்ளர் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க செம்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய டம்ளர். அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? அது இருந்துச்சுன்ற பட்சத்தில் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு டம்ளரை எடுத்துக்கோங்க, போதுங்களா? இப்போ நீங்கள் இதை எடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா உங்களுடைய பூஜை அறையில் வச்சு போட வேண்டிய அந்த பொருட்கள் என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன். இது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கட்டாயமாக போடுங்க. இதை தவிர்த்துட்டு வேற எதையுமே போட வேண்டாங்க. இதுவே போதும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்படி நீங்க என்ன போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியா 3 பொருட்களை இந்த ஒரு டம்ளர் தண்ணியில போட்டு உங்களுடைய வீட்டுல வைக்க போறீங்க. இது எங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க வேணாலும் வைக்கலாங்க. ஆனா இதை செய்வதற்கு முன்பு பூஜை விரதம்னு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் தடைகளும் கிடையாதுன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எதையுமே நினைச்சு பயந்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எங்க வச்சு இதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அங்க வச்சு தாராளமாக இதை நீங்க செய்யலாம். சரிங்களா? சரி, இப்போ ஒரு டம்ளர் தண்ணீர்ல நீங்க சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்றதை பார்க்கலாமா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. இதை எங்க வச்சு செஞ்சாலும் சரிங்க, நின்றுட்டு செய்யாதீங்க. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, பரிகாரங்கள் செய்யும் போது அமர்ந்து செய்யப்படுறது கிடையாது, நின்றுக்கிட்டே செஞ்சிருவாங்க. அப்படி செய்ய வேண்டாங்க. ஒரு பரிகாரத்தை நீங்க மேற்கொள்றீங்க, ஒரு பரிகாரத்தை செய்றீங்க அப்படின்ற போது அமர்ந்துக்கோங்க. ஒரு இடத்துல சீட்ல ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணுங்க, தப்பே கிடையாதுங்க. ஒரு பரிகாரத்தை நம்ம செய்யறச்ச அமர்ந்துட்டு செஞ்சோம் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தையும் மாறுதலையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றதுல மாற்றுக்கருத்து இல்லைங்க. முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில பட்ட சின்ன சின்ன கஷ்டங்களையும் இது சரி செஞ்சு கொடுக்க போகுது. அதனால எவ்வித குழப்பங்களும் வேண்டாம். தைரியத்தோடு நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில நிரந்தரமான அந்த ஒரு மாற்றம் என்பது நடக்கும். அதனால குழப்பம் வேண்டாம், பயமும் வேண்டாம். இப்போ நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணலான்றத நான் சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நீங்க பண்ணுங்க. சரிங்களா? சரி, இதற்கு முதல்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. ஒரு டம்ளர் தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இந்த 3 பொருட்களை கட்டாயமா போடணும். முதலாவதாக இதில் நீங்க சேர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர்ல, அதாவது ஒரு டம்ளர் தண்ணீர்ல 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கட்டாயமா இந்த கல்லுப்பை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கணும். நீங்க இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா 2வது பொருளாக சேர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒற்றைப்படையில ஒரு 3 ஏலக்காயை நீங்க சேர்த்துக்கணும். 3 ஏலக்காயை நீங்க சேர்த்துக்கணும். இப்போ 3 ஏலக்காயும் சேர்த்துட்டீங்க.
அதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஒரு பொருளையும் சேர்த்தீங்க, கல்லுப்பையும் சேர்த்துட்டீங்கன்ற போது 3ஆவதாக நீங்கள் வில்வ மரத்தினுடைய இலைகளை எடுத்து வந்து இதில் சேர்த்துடணும். வில்வ மரத்தினுடைய இலைகள், இந்த 3 பொருட்களையும் நீங்கள் இதில் சேர்த்து வச்சுட்டாலே போதுங்க. உங்கள் வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டத்தையும் இது உங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்கும். இவ்வளவு காலங்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையில் போராடினீங்களோ அந்த போராட்டத்துக்கு இது ஒரு தீர்வையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதும் நடந்திருக்காது. இதற்கு முன்பு வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களுக்கு தேடி போயிருப்பீங்க நல்லது நடக்கணுன்றதுக்காக. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் மாறி மாறி கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் தான் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இதுக்கு என்னடா இப்படி நடக்குதுன்னு மனசுக்குள்ள 1000 வருத்தங்களும் கவலைகளும் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட கவலைகளையும் நீக்கி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமையும் உங்களுடைய வாழ்க்கையில. அதனால் பெருசா எதை பத்தியுமே நீங்க யோசிக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில அந்த நல்லது நடக்கணும், நன்மைகள் நடக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்ற போது இந்த ஒரு விஷயத்த நீங்க கட்டாயமா செஞ்சாலே போதுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உங்களுக்கான வாழ்க்கையில இது உங்களுக்கான மாற்றத்தை உடனடியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். தைரியமா மனசுல இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு மன நிம்மதியோடு செஞ்சு பாருங்க. நிச்சயமா சொல்ல முடியுங்க, இது எவ்வளவு பெரிய கஷ்டத்தினாலும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். கட்டாயமா இது உங்களுக்கான நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதை பத்தியும் யோசிக்க வேண்டாங்க. அந்த முழு முதல் நம்பிக்கையோட வார்த்தை போட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சு பாருங்க. நிச்சயம் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டுங்க. இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான். ஒரு டம்ளர் தண்ணீர்ல இந்த பொருட்களை நீங்க போட்டு வைக்க போறீங்க. பெருசா எதுவுமே செய்ய போறது இல்லைங்க. அப்படி நீங்க இந்த டம்ளர் தண்ணீர்ல போடுவது மூலியமா என்னங்க வாழ்க்கையில மாறிடும், மாறி மாறி நாங்கள் கஷ்டம் மட்டும்தான் அனுபவிக்க போறோம்னு நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். இவ்வளவு நாட்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் போராடிக்கலாம், போராமலே இருந்திருக்கலாம். ஆனா அந்த போராட்டத்துக்கு எல்லாம் தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பரிகாரமா இது இருக்க போகுதுன்றதுனால நீங்க கட்டாயமா இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு டம்ளர் தண்ணியில் இப்போ நீங்கள் இந்த பொருளை போட்டு வச்சிட்டீங்க. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டம்ளர் தண்ணியில் நீங்கள் போட்ட பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் இங்கே போட்ட விஷயம் என்ன? கல்லுப்பு. 2ஆவதாக போட்டது என்ன? ரொம்ப எளிமையாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதை எடுத்து நீங்கள் 3ஆவதாக இந்த வில்வ மரத்தினுடைய இலைகளை போட்டீங்க. இந்த பொருட்கள் அப்படின்றது ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. ஏலக்காய், வில்வமரத்தினுடைய இலைகள், கல் உப்பு போட்டது. இதுல நீங்க போட்டதுக்கு அப்புறமா என்ன செஞ்சீங்க? ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா தான் உங்களுடைய வாழ்க்கையை இது மாற்றி அமைக்கும். இந்த தண்ணீர் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற எதுவும் செய்ய வேணாங்க. ரொம்ப சிம்பிளா இதை மட்டும் இதை போட்டு வச்சிட்டீங்களா, இதை நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, எடுத்துட்டு போய் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில வச்சு வேண்டினதுக்கு அப்புறமா அந்த தண்ணீரை உங்களுடைய வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க போதும். இந்த நீரை உங்களுடைய வீட்டு முழுக்க தெளிச்சு விடுற மூலியமா உங்க வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் நீங்கள் அனுபவிச்ச அந்த ஒரு சின்ன சின்ன துன்பங்களும் சரி, கஷ்டங்களையும் சரி, இது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செய்வதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்க போகுது. அதனால எதை பத்தியுமே யோசிக்க வேண்டாங்க. முழு முதல் மாற்றத்துக்காகவும் ஒரு நம்பிக்கையோட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சாலே போதுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. அதனால தைரியமா மன நிம்மதியோடு இருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நீ நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் மட்டும் சந்திப்பீங்க. நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். ஒரு டம்ளர் தண்ணீர் பரிகாரம் உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.